ரிட்டர்ன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அங்க பார்த்துட்டு அப்படியே ஆர்சிபியை பார்க்குறாங்கங்கிற ஒரு மோடு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, இது வரைக்கும் கோப்பையே அடிக்காத டீம் பிக் பாஸ் உடைய ஹிஸ்டரியில முதல் கோப்பையை அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த ஜோதிட ப்ரெடிக்ஷன் அது இதுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் எல்லாமே ஒரு சில டீம்ஸ் வந்து வின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆர்சிபியை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்சிபி கோப்பை அடிக்குமா அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் இந்த டாபிக் வரதான் இப்போ கொஞ்சம் அதிக பேர் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் அது கொஞ்சம் ஹைப் வந்துட்டு அதிக லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ரீசன் இன்னும் ஆர்சிபி மட்டும்தான் பிக் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரான்சைஸ் கப்படிக்கலங்கிற ஒரு விஷயம். ஸோ ஓவராலா பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு, நெக்ஸ்ட் ஆர்சிபி அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்பர்ட் ஹரிகன்ஸ் பிக் பாஸ் உடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமுங்க. ஆனா டைட்டில் அப்படிங்கிறது அடிச்சது கிடையாது. ஸோ இந்த தடவை முதல் கோப்பை அடிச்சிருக்காங்க. நேதன் எல்லி சிஎஸ்கே பிளேயருங்க. ஸோ அவர் தான் இந்த டீம் உடைய கேப்டன். நல்லா வழி நடத்தினாரு. ஃபைனல்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் சம்திங் என்னமோ எடுத்தாருங்க. ஸோ நல்லா டீசெண்டா போட்டிருக்காரு டோர்னமெண்ட் ஃபுல்லாமே. ஸோ கண்டிப்பா பத்திரானாக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி அப்படின்னா கூட பத்திரானாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவரை கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இறக்கி ஆகணும். ஸோ டெவான் கான்வே மேல போட்டலாம், சாம் கரனை போட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் நேதன் எல்லிஸ் அண்ட் பத்திரானா 2 பேர் இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஸோ சேப்பாக்கில் மட்டும் நூறகம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. சரி ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். நேதன் எல்லிஸ் மட்டும் காரணமான்னு கேட்டா இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் கண்டிப்பா அடுத்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ல பீக் லெவல் பிரைஸுக்கு போக போறாரு. அதுல மாற்றம் கிடையாது. ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி பஞ்சாப்னு சொல்லிட்டு எல்லா டீமும் டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி ஒரு வீடியோ பார்த்துருவோம். ஸோ அதாவது இந்த ஹார்பர்ட் ஹரிகன்ஸ் அப்படிங்கிற டீம் இருக்கு இல்லையா, இந்த டீமுக்கு ஒரு சின்ன பையன் வருஷம் தவறாம ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அவன் பேரு தான் வந்துட்டு மிச்சல் ஓவன் அப்படிங்கிறது. ஸோ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹோம் மேட்சஸோட ஹைலைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிரௌடில் இந்த பையனோட ஃபேஸ் தெரியும். அந்த அளவுக்கு ஹார்டான ஒரு சப்போர்ட்டர். ஆனா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த டீம்லயே பிளேயரா மாறுறாரு மிச்சல் ஓவன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஃபைனலுக்கு வராரு. ஸோ ஃபைனல்ல டேவிட் வார்னர் டீமுக்கு எதிராக வந்துட்டு 183 அப்படிங்கிற ஹியூஜ் டோட்டல். ஸோ கண்டிப்பா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி 2-3 விக்கெட் போச்சுன்னா டீம் முடிஞ்சு போச்சுங்கிற சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கூட பயப்படாம மெக்கலாமா பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. இறங்கி அடிக்கிற ஷாட் ஆகட்டும், அட் த சேம் டைம் நவுந்த ஸ்டெம்ப் 3 ஸ்டெம்பை விட்டுட்டு அடிக்கிறதாகட்டும், ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருந்ததுங்க. அதிரடி கொஞ்சம் கூட ஃபியர் இல்லாம போட்டு பொழந்தாருங்க. 39 பால்ல செஞ்சுரி. ஃபேன்ஸ் கூட நின்று மேட்ச் பார்த்த பையன் உள்ள டீமுக்குள்ள வரான். அவனுக்கு பிடிச்ச டீமுக்குள்ள செலக்ட் ஆகிறான். அவனுக்கு பிடிச்ச டீமுக்கு டிராஃபியை வின் பண்ணி தரான். 183ங்கிற ஹியூஜ் டோட்டல வெறும் 15 ஓவர்ல அடிக்கிறாங்க. ஸோ மேட்சை வின் பண்ணி டிராஃபியை கையில கொடுக்குறான். ஸோ இதுதான் அவனுடைய ஹிஸ்டாரிக் மூமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ ஃபியர்லெஸ் பேட்டிங் தான் பார்த்து கண்டிப்பா ஏதோ ஒரு டீமுக்கு செலக்ட் ஆக போறாரு, அது மாற்றம் கிடையாது. ஆனா அந்த டீமுக்கு மிகப்பெரிய பெருமைங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேனா இருந்து கிரிக்கெட் பிளேயரா மாதிரி உள்ள வந்து டிராஃபி அடிச்சு கொடுக்கறதால அது ஒரு ஹிஸ்டரி, அது ஒரு பயோபிக்கே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஃபேன் பேஸ் கூட போறதுங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரி ஓகே, அப்படியே நம்ம ஆர்சிபி பக்கம் வருவோமா? ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல், பஞ்சாப் இந்த 3 டீமும் இப்படிதான். ஸோ ஐபிஎல்ல இப்போ வரைக்கும் ஒரு டிராஃபி அடிக்கல. ஸோ கண்டிப்பா முதல் கோப்பைக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ 3 ஸ்குவாடுமே ஓரளவுக்கு டீசென்டா இருக்குங்கிறத சொல்லி ஆகணும். இருந்தாலுமே டிசி பஞ்சாப் தோத்தா கூட மேக்ஸிமம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா ஆர்சிபிக்காக அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. ஸோ ஆர்டிகல் அண்ட் ஏகப்பட்ட ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், இந்த ஆஸ்ட்ராலஜில எல்லாம் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், இல்லாம போயிடும். ஸோ அது எல்லாமே ஆர்டிகல்ஸ் எழுதிருக்காங்க 2025ல. ஸோ கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸோட ஜாதகம்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில வந்துட்டு ஒரு யங் கேப்டன் ரஜத் பட்டிதர், அப்படி இல்லைன்னா வேற யாராவது ஒரு நல்ல ஆரோஸ்கோப் இருக்கக்கூடிய பிளேயரை கேப்டனா போட்டா வின் பண்ணுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸ்போர்ட்ஸ்குள்ள நம்ம இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நடக்கவே இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், அதாவது ஹார்பர்ட் ஹரிகன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆர்சிபினாலையும் முடியணுங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் சோசியல் மீடியாவில் நிறையவே இருக்கு. ஸோ யாருமே இங்க முடியாதுன்னு சொல்லல. ஆனா ஆர்சிபி ஸோ கண்டிப்பா கடைசி டைம்ல சொதப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் மாறுமா, முதல் கோப்பை வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தின கருத்துக்கள் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி